ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னொரு சமயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் ஏற்பாடாயின்றிருக்கு. அந்த திருமணத்தை தரிசிப்பதற்காக சப்த ரிஷிகளும் வடக்கிலிருந்து வராங்க. வர வழியில் அவங்க சிவபூஜை செய்து வழிபட்ட இடங்கள் தான் இந்த ஷடாரண்ய திருத்தலங்கள். அந்த பதிவு தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஷட் அப்படின்னா 6, ஆரண்யம்னா காடு. 6 காடுகள் நிறைந்த ஊராக தான் இந்த ஆற்காடு இருந்திருக்கு. வேலூர் அடுத்த ராணிப்பேட் வந்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த 7 கோவிலையும் தரிசனம் செய்யலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யார் ஒருவர் சிவராத்திரி அன்னைக்கு இந்த 7 கோவில்களுக்கும் சென்று சிவபெருமானை தரிசிக்கிறாங்களோ அவங்க அந்த கைலாயத்துக்கே சென்று வந்ததற்கு சமம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஷடாரண்ய கஷேத்திரங்கள் வரிசையில் முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது மேல் விஷாரம். இங்கே வடிவுடை அம்மன் சமேத வால்மீகீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வழிபட்ட முனிவர் வால்மீகி முனிவர். சிவபெருமான பூஜித்த இடமாக இது சொல்லப்படுறது. 1800 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டில் முழு பகுதியுமே ஆற்காடு மண்டலம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆற்காடுன்னு பேர் வரத்துக்கு முதலாவதாக நான் ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா, 6 காடுகள் நிறைந்த இடம் அப்படின்ட்டு. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா 6 வகையான மரங்கள் நிரம்பிய காடுகள் இருந்ததுனாலையும் அதுக்கு ஆற்காடுன்னு பேர் வந்துதான். அதே மாதிரி அப்படின்னா ஆத்தி மரங்கள் அப்படின்ட்டு அது நிறைந்த இடமாக இருந்ததுனாலையும் ஆற்காடுன்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வடிவுடை அம்மன் சமேத வால்மீகீஸ்வரர் திருக்கோவில். இங்கே அமைஞ்சிருக்கிற கோவில்களில் இருக்கிற எல்லா சிவபெருமானும் சுயம்புலிங்கமாக அவதரிச்சதாக சொல்கிறாங்க. இப்போ நாம் வடிவுடை அம்மன் அம்பாளின் தரிசனம் பெறலாம் வாங்க. சிவபெருமானின் சன்னதிக்கு நேராக வால்மீகி முனிவர் நமக்கு காட்சியளிக்கிறார். ஷடாரண்ய கஷேத்திரத்தில் முதலாவதாக சொல்லப்படுற மேல் விஷாரத்தில் இந்த ஆலயம் அமைந்திருந்த காட்டின் அதாவது வனத்தின் பெயர் பார்த்திங்கன்னா விஷவனம். அதாவது 8 மரம் நிறைந்த காடாக இது முன்னாடி இருந்திருக்கு. இங்கே மூலவரின் பெயர் ஸ்ரீ வால்மீகீஸ்வரர். வால்மீகி முனிவர் அவர்கள் வழிபட்ட
ஈசன், அதனால் அவருக்கு வால்மீகீஸ்வரர்னு திருநாமம். இங்கே இருக்கிற அம்பாளினுடைய பெயர் வந்து ஸ்ரீ வடிவுடை அம்பாள். இந்த கோவிலினுடைய லொக்கேஷனும் அதே மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய எண்களும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷடாரண்ய க்ஷேத்திரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இரண்டாவது கோவிலான வேப்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற சுவாமி பார்த்திங்கன்னா ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர். வசிஷ்ட முனி வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை பூஜித்ததுனால இவருக்கு வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் பாலா குஜாம்பிகை. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ சரபேஸ்வரனுடைய தனி சன்னதி. அதற்கு பக்கத்துலேயே ஸ்ரீ மகா பிரித்திங்கரா தேவிக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பூஜை நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சரபேஸ்வரருக்காக யாகம் நடத்தப்படுகிறது. ஒரு அமாவாசை அன்னைக்கும் பிரத்யங்கரா தேவிக்காகவும் யாகம் நடத்தப்படுகிறது. ஒரு சோமவார திங்கக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் பூஜைகள் சிவபெருமானுக்கு நடைபெறுகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவில் வேப்பூர் கோவிலில் அமைஞ்சிருக்கிற அம்பாள் ஸ்ரீ பாலா குஜாம்பிகை. இப்போ நம்ம ஸ்ரீ வசிஷ்ட முனி வழிபட்ட ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரரை தான் பார்க்க போகிறோம். வெறும் தீப ஒளியினால் மட்டும் சிவபெருமான தரிசனம் செய்யறது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆயுள் காலம் வந்து வழிபடணும். ஷடாரண்ய க்ஷேத்திரம் ஷட்டுன்னா அது சப்தம்னா 7. வால்மீகி, வசிஷ்டர், பரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர், அத்தியர், காசியப்பர். இந்த 7 கோவில் மகா சிவராத்திரி தரிசித்தா கைலாசம் பலம் உண்டு. திருமண திருத்தலம் யாருன்னா திருமண நடைபெற நம்ம ஸ்தலத்துல வந்து 48 நாள் நேதி போட்டு வழிபட்ட திருமணம். புத்திரப்பாக்கு இல்லாதவர் திங்கட்கிழமை தரும் சுவாமிக்கு தைரியம் புத்திரப்பாய் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கடன் தொடர்பு அவெல்லாம் வழிபாடு பண்ண கடன் தொல்லை நிவர்த்தியாகும். நிம்பபுரம், நிம்பம் என்றால் வேம்புபுரம் என்றால் ஊர். வேம்பூர் இது காலப்போக்கில் வேப்பூர் ஆயிடுச்சு. விஷாரம் வெட்டிக்காடு, வேப்பூர் வேப்பங்காடு, புதுப்பாடி மாமரக்காடு, காரைக்காடு, குடிமலர் குடமல்லிக்காடு, வன்னிவேடு வன்னிக்காடு. பக்கத்துல சீரநதி செடிகிற பாலாறு வெள்ளை நிற முடியாது சொல்லுங்க. பால் போல சதா தண்ணி மேல இருக்கும் அந்த காலத்துல. இந்த ஆறும் இந்த காடும் சேர்ந்து ஆற்காடுன்னு பேர் வந்தது. 1106ஆம் ஆண்டு குலோத்தம் கோஷோனால் வீரமைச்சர் என்ற பற்ற பேர் பெற்று இந்த திருக்கோயிலாக பங்குனி உத்தர செய்திக்காக மாறி கொடுத்திருக்காரு. வசிஷ்ட முனிவர் ராமருக்கு குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோ பகவதே வசிஷ்டேஸ்வராய நமஹ. பரிபூர்ண கடாட்சணம். அந்த மாமா சொன்ன கோவிலினுடைய சிறப்புகள் உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சரியாக கேட்காதவங்களுக்காக நான் திருப்பி சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் ஆயுள் முழுவதும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் இது. அதே மாதிரி திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கிறவங்க 48 நாட்கள் தொடர்ந்து இங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி வந்தான்னா திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு வருது. புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு திருக்கோவில். அதே மாதிரி கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி பெறலாம் அப்படின்ட்டு அந்த மாமா சொன்னாங்க ஸ்தல புராணத்தில். சரி, இந்த கோவில் வந்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஷடாரண்ய க்ஷேத்திரத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில். இந்த பதிவில் ஷடாரண்ய க்ஷேத்திரங்களில் அமைஞ்சிருக்கிற முதல் 2 திருத்தலங்களை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன்.
மற்ற கோவில்கள்லாம் அடுத்தடுத்த பதிவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற பதிவெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்கள் நண்பர்களோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.